தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு நடத்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது. மத்திய அரசு உரிய விளக்கம் கொடுத்த பிறகு அனைத்துக் கட்சி கூட்டம் தேவையா என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. தனது 72வது பிறந்த நாளை ஒட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. பெரியார் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். அண்ணா அறிவாலயத்தில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் முதலமைச்சருக்கு நேரில் வாழ்த்து. தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடக்கம். சென்னை லேடி வெலிங்டன் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த பள்ளி குழந்தைகள் ஹாப்பி பர்த்டே அப்பா என பாடி வாழ்த்து தெரிவித்த வீடியோ இணையத்தில் வைரல். நடிகை பாலியல் புகாரில் சீமான் அளித்த வாக்குமூலத்தை ஒப்பிடும் பணி தொடங்கியது. 2023 அளித்த வாக்குமூலத்தையும் தற்போது அளித்துள்ள வாக்குமூலத்தையும் வலசர்வாக்கம் போலீசார் ஒப்பிட்டு பார்ப்பதாக தகவல். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்துக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் புரளி. இமெயில் மூலம் மிரட்டல் வந்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 4 நாட்களில் சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்தது. தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 63,520 ரூபாய்க்கு விற்பனை. இலங்கை கடற்படையால் கைதான மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் போராட்டம். மீனவர்களையும் அவர்தம் படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கரடிபுத்தூரில் குவாரி அமைக்க எதிர்ப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களை காவல்துறை குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் லால்பேட்டை அருகே பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்தவர்களை கைது செய்ய கோரி நடைபெற்ற போராட்டத்தில் சலசலப்பு. சாத்தூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன் மீதான வழக்கை 6 மாதத்தில் முடிக்க வேண்டும். ஆழ்கடத்தல் மிரட்டல் வழக்கை முடிக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. அரியலூரில் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 77 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். ஹவாலா பணமா என திருச்சி வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை.
பாமக சார்பில் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டின் மொத்த நிதிநிலை அறிக்கை மதிப்பில் 25% வேளாண் துறைக்கு ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தல். நாகையில் கனமழையால் அரசு கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் சேதம். 3 நாட்களாக கொள்முதல் செய்யப்படாத நெல் மூட்டைகள் மழையில் நனைவதால் விவசாயிகள் கவலை. காரமடை அரங்கநாதர் கோயில் செயல் அலுவலர் சந்திரமதி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். கோயில் கிணற்றில் காணிக்கை செலுத்தப்படும் தங்கம் வெள்ளிக்காசுகளை பிரித்து கணக்கிடவில்லை என்ற புகாரில் நடவடிக்கை. திருச்சி வேங்கூர் ஐயனார் சாம்புகமூர்த்தி கோயில் குடமுழுக்கை அறநிலையத்துறை நடத்த உத்தரவு. கோயிலின் பரம்பரை அறங்காவலர் பதவி பெற்றதில் முறைகேடு என தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை பிறப்பித்தது. தாம்பரம் அருகே பீர்க்கன்கரணையில் 9ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். மாணவனை தற்கொலைக்கு தூண்டியதாக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே சாலையில் உணவு சமைத்து கிராம மக்கள் போராட்டம். பட்டா வழங்குவதாக கூறிய அதிகாரிகள் ஏமாற்றுவதாகவும் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 25 அடி பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்து. லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை. சென்னை விமான நிலையத்தில் தங்கம் கடத்தி வந்ததாக இலங்கை பெண்ணின் தாலிச் செயினை பறிமுதல் செய்த சம்பவம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மீண்டும் தாலிச் செயினை ஒப்படைத்த சுங்கத்துறை அதிகாரிகள். திருப்பரங்குன்றம் மலையுடன் வாசகம் அடங்கிய பதிவை எக்ஸ் தளத்தில் கனல் கண்ணன் பதிவேற்றம் செய்த விவகாரம். கனல் கண்ணன் ஜாமீன் மனு மீதான விசாரணை வருகிற 4ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே வெகு விமரிசையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. திருநள்ளூர் கண்மாயில் நடைபெற்ற திருவிழாவில் ஆர்வத்துடன் களமிறங்கிய கிராம மக்கள். தெலங்கானா மாநிலத்தில் நிகழ்ந்த சுரங்க விபத்தில் சிக்கிய 8 பேரும் உயிரிழப்பு. ஒரு வாரமாக மீட்புப் பணி நடைபெற்று வந்த நிலையில் 8 தொழிலாளர்களும் உயிரிழந்ததாக அறிவிப்பு. பஞ்சாப் மாநிலம் டாரன் பகுதியில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து கோர விபத்து. வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. உத்தராகண்ட் பனிச்சரிவில் சிக்கியவர்களில் 33 பேர் மீட்பு. 4 பேர் உயிரிழந்த நிலையில் பனிப்பாறைகளில் சிக்கியுள்ள 5 பேரை மீட்கும் பணி தீவிரம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் வடக்கு பரவூரில் கோயில் திருவிழாவின் போது மிரண்டு ஓடிய யானை. ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்களை
யானை சேதப்படுத்திய வீடியோ காட்சிகள் வெளியானது. சீனா, கனடா, மெக்சிகோ நாடுகளின் மீதான புதிய வரி விதிப்பு வருகிற 4ஆம் தேதி முதல் அமல்படுத்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவிற்கு யுக்ரைன் நன்றியுடன் இல்லை என செலன்ஸ்கியிடம் முகத்திற்கு நேராக அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. இனியும் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க முடியாது என ட்ரம்ப் கூறியதால் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறினார் செலன்ஸ்கி. தொலைக்காட்சி நேர்காணலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடனான கருத்து மோதல். தன்னுடைய செயல் மோசமானதாக இல்லை என்பதால் மன்னிப்பு கேட்க அவசியமில்லை என்று யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி விளக்கம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான லீக் போட்டி. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.